மேலாறு கண்களை மூடி இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நான் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொஞ்சம் நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவு நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாதி கர்த்தாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நல்ல இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே உம்மை பாட தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இந்த 50 நாள் ஜெபத்தை மிகவும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மாற்றி கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டீர், நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர், நீர் பிற்கப்பட்டீர். அதற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக சுமந்து தீர்த்தவரே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நல்ல இந்த ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய மகிமையினால் எங்களை ஆண்டவரே நீர் நிரப்ப போறதற்காக உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆவி உம்முடைய மகிமைகளை முழுவதையுமாக எங்களுக்கு தரப்போறதற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் தங்கி தாபரிக்க போறதற்காக நாங்கள் மனதாரோமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மீது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளான உம்முடைய மகிமை, திரளான உம்முடைய அபிஷேகம், திரளான உம்முடைய கிருபை, திரளான உம்முடைய ஞானம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளதாக கூட்டி கொடுக்க போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல இந்த மாலை நேரத்திலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை ஆண்டவரே உம்முடைய பிரசனம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் நீர் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாங்க ரெண்டு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். செக் செக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம சில பாடல்களை பாடி நாம் கர்த்தராகிய தேவனை சோஸ்தரிப்போம். முதலாவது பாடலாக கூடுமே எல்லாம் கூடுமே என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கைகளை தட்டி நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே,
ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா, மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா, குன்றுகள் ஆடுகள் போல் குதித்ததும் ஏனையா, குன்றுகள் ஆடுகள் போல் குதித்ததும் ஏனையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே, கற்பாறை கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறீர், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறீர். கரையும் காகங்களுக்கு இறை கொடுத்து மகிழ்கின்றீர், கரையும் காகங்களுக்கு
கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினீ. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினீ. இரவை ஆள்வதற்கு விண்மீனை உருவாக்கினீ. இரவை ஆள்வதற்கு விண்மீனை உருவாக்கினீ. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கே என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா. அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோஸ்திரபலி சோஸ்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா. அனலாக்கினீ
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை நாம் அல்லேலூயா என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லேலூயா லேலூயா லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில்லை நான் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், பரபாஸ் என்னக்கூடிய அந்த மனிதன் விடுதலை செய்யப்படுகிறான். அவனுடைய ஆக்கினையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவன் போக வேண்டிய, அவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய அவன் அந்த தினத்திலே அவன் விடுதலை செய்யப்படுகிறவனாக அவன் மாற்றப்படுகிறான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிகிறது. இப்பொழுது இந்த பொந்தியு பிலாத்து அந்த நியாயஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவியினிடத்திலிருந்து ஒரு லெட்டர் வருகிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27. பாருங்க, போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், இந்த பிலாத்துனுடைய மனைவி இப்பொழுது அந்த பொந்தியு பிலாத்துக்கு ஒரு லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டரை இப்போ எழுதி அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவர் யார்? ஒரு குற்றவாளி அல்லாதவர், ஒரு நிரபராதி, ஒரு உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் யாரோ இந்த அம்மாவுடைய அந்த உள்ளத்தில் பேசினபடினால இந்த விசாரணைக்கு முன் இரவிலே இவரை குறித்து வெகு பாடுபட்டதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அங்கே பார்க்கலாம். இப்பொழுது இங்கே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யோசிக்கிறாரு, என்ன செய்கிறது, நம்ம மனைவியும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்களே, இவர் ஒரு குற்றமே அற்றவர், இவர் மேலே எந்த தவறுமே இல்லை, இப்போ நம்ம விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி 2வதாக ஒரு பிளான் பண்ணுறாரு. இன்றைக்கி அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த பரபாசையும் இயேசு கிறிஸ்துவையும் முன்பாக நிறுத்தின உடனே, சரி மக்கள் யார் ரொம்ப கேடு நிறைஞ்சவன், பரபாஸ் ரொம்ப கேடு நிறைஞ்சவன், அதனால பரபாச மக்கள் விடுதலை பண்ண வேண்டாம், இயேசுவை விடுதலை பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சா அங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பரபாசம் எங்களுக்கு தாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்பொழுது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மனைவி இடத்துல இருந்து வருது, என்ன வருது, அவர் என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவர் நல்ல மனுஷர், அவர் ரொம்ப உத்தமமான மனுஷர்னு சொன்ன உடனே இப்போ இருதயத்தில் இன்னும் இவருக்கு பொங்குது, எப்படியாவது இவரை விடுதலை செய்யணும், விடுதலை பண்ணிடணும், இந்த மரண ஆக்கினைக்குள்ளாக இவர் போய்விடக்கூடாது என்று சொல்லி பல காரியத்தை நம்ம அங்கே முன்னெடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு புதிய ஒரு முயற்சியை அவர் கையில் எடுக்கிறார். ஒரு புதிய முயற்சியை கையில் எடுக்கிறாரு. இப்போ என்ன பண்ண போறாரு தெரியுமா, சரி இவரை கொஞ்சம் தண்டிச்சா என்ன பண்ணிடுவாங்க, இந்த மக்கள் கொஞ்சம் மனது இலகிடுவாங்கன்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் ஒரு குற்றமும் காணவில்லை, நான் என்ன பண்ண போறேன், ஆனபடியினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்த உடனே மனைவியும் சொல்லிட்டாங்க, இவருக்கும் தெரிஞ்சிட்டு இவர் மேல என்ன இல்லை, எந்த குற்றமும் கிடையாது,
அதனால இவர் என்ன ஐடியா பண்ணுறாரு, சரி என்ன செஞ்சுருவோம், இவரை ஏதோ ஒன்று இவரை ஒரு 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 பிரச்சனைக்குள்ளே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, மரணத்திற்குள்ளே ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி இவங்க கொஞ்சம் அடித்து, ஆண்டவரை அடித்து கொஞ்சம் துன்பப்படுத்தி அவங்க முன்னாடி நீ நிறுத்தணும் அப்படின்னா அப்படியாவது என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் மனது இலகிடுவாங்க, அப்படியாவது ஆண்டவரை விட்டுருவாங்கன்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆனபடியினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் மக்கள்கிட்ட. இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இவரை அடிக்கணும் அவ்வளோதானே, இவர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால தண்டிச்சிருவான், தண்டிச்சு என்ன பண்ணிடலாம், விடுதலையாக்கலான்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனத்தில் அந்த இருக்கும், அவரை ஒரு நிமிஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்தான். இப்போ ஒரு சவுக்கடி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வாரினால் அடிக்கப்படுதல், எழுதிக்கோங்க இன்னைக்கு ஹெட்டிங், வாரினால் அடிக்கப்படுதல். இப்போ சாட்டை அடி, சாட்டையை தூக்குனவருக்கே சாட்டடி. எங்க சாட்டையை தூக்குனார் ஆண்டவர், ஜெப ஆலயத்தை, அங்கே என்னுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது, மகிமை உள்ளது, அதை கல்லர் குகை ஆக்கிறீர்களே என்று சாட்டையை தூக்கின அவருக்கே இன்னைக்கு என்ன ஆகுது, சாட்டை அடி உள்ளது. இன்னைக்கு சாட்டை அடி பயங்கரமான, இது ஒரு கொடுமையான இது ஒரு அடி. இது சாதாரணமாய் ரோமர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது. இந்த தண்டனை கொடுக்கும் பொழுதே பெரும்பாலான கைதிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. இதில் நம்ம வாசிக்கிறோம் எப்படி இது ஆண்டவர் இந்த அடியை சகித்தார், எப்படி இதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இதை நான் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த தண்டனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது ரோமர்கள் அங்கே இருக்கக்கூடிய ரோமர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த தண்டனையை. பெரும்பாலும் ரோம சிட்டிசனுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது, இது ஒரு தவறான ஒரு தண்டனை. ஆனால் ரோமர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, தண்டனையை கொடுத்துருவாங்க. ஆண்டவர் எத்தனை முறை அடி வாங்கினார் என்று ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை. நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. சிலவங்க 1:39 அடிகள்னு சொல்கிறாங்க, சிலவங்க அதற்கு மேலே 6 போர் சேவகர்கள் சேர்ந்து மாறி மாறி 39 டைம்ஸ் 39 முறை அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நிறைய பேர் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அன்று அவர் அந்த வாரினால் வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, பயங்கரமான அடியை இவர் வாங்கியிருக்கிறார். ஆமேன். இந்த அடிக்கப்படுகிற மனிதனை என்ன செய்வாங்க முதல்ல அப்படின்னா, முதல்ல அந்த மனுஷனை நிற்க வைப்பாங்க, அந்த இடத்துக்கு கூட்டு கொண்டு போயிடுவாங்க. அவனுடைய சட்டையெல்லாம் கழட்டிடுவாங்க. இந்த அண்டர்வேர் மட்டும்தான் போட்டிருக்கணும், மேல் சட்டை கீழ் சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனுடைய 2 கரங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே கட்டி தொங்க விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை. அவனுடைய கால்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தரையில் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது அப்படின்னா, அடி வாங்கும் போது காலை அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த அடியை தாங்கிக்க கூடாதான். அதனால ஃபுல் வேதனையும் அனுபவிக்கணும்னு சொல்லி கால்களை கூட என்ன செஞ்சிருவாங்கன்னா தரையில் இல்லாதபடிக்கு 2 கையையும் மேலே இப்படி கட்டி இப்படி தொங்க விட்டுருவாங்க. அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு நிற்பாங்க. இல்லை இப்படி தொங்க விடலை அப்படின்னா 2 கையும் முன்னாடி கெட்ட வச்சு ஒரு பெரிய ஒரு மேஜையில் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, படுக்க போட்டுருவாங்க. அவருடைய கால் என்ன பண்ணக்கூடாது, கீழே படக்கூடாது. ஏன்னா அந்த அடிக்கும் போது அந்த கால் அப்படியே வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுவாங்களாம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிற்பாங்க. ஏதாவது ஒரு வெயிட் தூக்கிட்டு போகும்போது அப்படியே கால் அப்படியே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இந்த கால்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வலிமையை கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட இதையும் நம்மளால் சகிக்க முடியும், தாங்க முடியும். இந்த ரோமர்கள் முதலாவது தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த கைதிகளுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாம் எடுத்து கலட்டிட்டு கையை காலை நல்லா கட்டிட்டு அவங்க அசையாதபடிக்கு கட்டிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, 2 பக்கமும் 2 போர் சேவகர்கள் நிற்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள். இந்த வார், இந்த சாட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம சும்மா பார்க்குற சாட்டை மாதிரி இருக்காது. இங்கே இந்த ரோட்டில் அடிச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களும் கொஞ்சம் கை தூக்குங்க. இங்கே பார்த்துருக்கீங்களா, அந்த ரோட்டில் இந்த சாட்டையை வச்சு அடிச்சுட்டு போவாங்க. அது எதுக்கு அடிக்காங்கன்னு தெரியல. அந்த சாட்டடிலாம் வலிக்கவே வலிக்காது, சத்தம் மட்டும்தான் வரும். ஆனால் ஆண்டவரை அடிப்பித்த அந்த வார் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கிரிக்கெட் பேட் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் பேட், அதில் இந்த கைப்பிடி இருக்கும், அந்த கைப்பிடியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கைப்பிடி ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 3 அல்லது 12 தோள்கள் என்ன இந்த நல்ல தோல் நீல இந்த வார்கள் என்ன செய்யும், அந்த கைப்பிடியிலிருந்து போகும். ஸ்ட்ரிப் நீளமாக ஒரு 12-13 கொத்துகள் அப்படியே போகும். இந்த தோலில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, பிராஸு, லெட்டு,
அப்புறம் எலும்புகள், நல்ல சின்ன சின்ன எலும்பு, அப்புறம் கண்ணாடி துகள்கள் மாதிரி சில காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு வாரிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே தடவி வச்சுருப்பாங்க. அப்படியே அதில் கெட்டி 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 வச்சுருப்பாங்க. பயங்கரமான ஒரு சவுக்காக இருக்கும். சாதாரணமாக ரோமர்கள் வச்சுருக்கிற அந்த சவுக்கு சாதாரணமான சவுக்கு கிடையாது. இப்படி எல்லாம் கெட்டி வச்சுக்குவாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அவங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு போர் சேவகர் என்ன பண்ணுவான், இங்கேருந்து முதல்ல ஒரு முதுகில் இப்படி அடிப்பான். அடித்து எடுத்த உடனே அடுத்த ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே உள்ள போர் சேவகர் என்ன பண்ணுவான், இங்கேருந்து அடிப்பான். இப்படி மாறி 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 ஒரு செகண்ட் கூட டைம் கேப் விடாமல் அவர் அடி வாங்கி கொண்டே இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷம் கூட அவர் அந்த கத்துறதுக்கு கூட சவுண்டு கொடுக்காம அவ்வளவு பாடுகளை அவர் சகித்து நமக்காக அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஒரு முறை அந்த சாட்டையில் அந்த அடி படும் பொழுது என்ன செய்யுமா, அந்த முதுகில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு வரும். அப்படியே இந்த அதுக்கு இந்த கறிகளை நம்ம பார்க்குறோம்ல, சிக்கன் மட்டனை வெட்டும் போது எப்படி பீஸ் பீஸாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு முறை அந்த 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 இந்த சவுக்கை எடுத்து அவருடைய முதுகை அடித்து இழுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் என்ன ஆகும், அந்த அந்த எலும்பு அந்த 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 லெட்டு பிராஸில் மாட்டி அப்படியே பிச்சு 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 அப்படியே கோரையாக வரும். இதை பார்த்து அந்த ரோம போர் சேவர்கள் எல்லாருமே ரசிப்பாங்க, பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த அடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. எப்பமாவது ஒரு முறை தான் இந்த குற்றவாளி மாட்டப்படுவான். அப்பந்தான் இந்த தண்டனையை அவங்க நிறைவேற்ற முடியும். அது வரைக்கும் இவங்க சும்மா இருப்பாங்க. ஆகவே ஒரு கைதி கிடைச்சிட்டான்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவரை கொடுமைப்படுத்துறதும் வியாகுலப்படுத்துறதும் இப்படி மாறி மாறி அடிக்கும் பொழுது சரீரத்தில் என்ன தெரியுமா நடக்கும், முதலாவது அந்த முதுகுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சதையுமே டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே வந்துடும். சதைகள் வெளியே வந்த உடனே அதுலேருந்து இரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸ் எல்லாம் வெடிக்கும். பிளட் வெசல்ஸ் எல்லாம் வெடித்து அந்த ரத்தமெல்லாம் கலகலன்னு எல்லாம் கீழே ஓடிக்கொண்டே இருக்கும். பிளட் ப்ரெஷர் இறங்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மரணம் சம்பவிக்கும். இன்னும் சிலர் சொல்கிறாங்க உள்ள அந்த ஆர்கன்ஸ், அந்த உறுப்புகள், என்னென்ன உறுப்புகள் பின்னாடி இருக்கும் அந்த உறுப்புகள் எல்லாமே வெளியே வந்துருமா. உறுப்புகள் வெளியே வந்துடும். அந்த தண்டுவடம், அதற்கு இருக்கிற அந்த எலும்புகள் கூட அந்த அடிக்கும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியாமல் ஒவ்வொன்றும் பிச்சு கொண்டு அப்படியே வெளியே வரும். இத்தனை அடிகளை வாங்கின ஒரு நபரால் உயிரோடு இருக்க முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 அடி 5 அடியிலேயே இந்த வாரினால் அடிக்கும் பொழுது ஒரு மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த கைதி என்ன பண்ணிடுவானா, மரிச்சிருவானா. ஆனால் ஆண்டவரை பல முறை பல போர் சேவர்களால் மாறி மாறி அடிக்கப்பட்டோம். அந்த உயிரை சிலுவையிலே சென்று விடுவதற்காக கைகளிலே அவர் பிடித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவ்வளவு வேதனைகளையும் அவர் தாங்கி கொண்டு எங்கே உயிரை விடணுமோ அங்கே தான் விடணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பிதா இடத்துல நான் கரெக்டாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்ததை, கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் அந்த உயிரை கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. எதற்காக இந்த தழும்புகள், எதற்காக அவருடைய அந்த முதுகு உளப்பட வேண்டும்? உழுத நிலம் போல் அவருடைய முதுகு மாறினது. கோர அந்த காட்சி, கல்வாரி அந்த காட்சி எதற்காக? நாம் அவருடைய தழும்புகளால் குணப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருக்காய் நாம் இருக்கணும்னு சொல்லி அந்த அன்பை வெளிக்காட்ட அவர் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எல்லா பாடுகளையும் அவர் நமக்காக சகித்தார். அடிக்கப்படுவதற்கு என் முதுகை நான் ஒப்புக் கொடுத்தேன். ஏசாயா எழுதி வைக்கிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த கல்வாரி இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதி வைக்கிறார். அடிக்கப்படுகிறதற்கு என் முதுகையும்
அவர் அந்த முதுகை எதுக்கு கொடுத்தாருங்க? அடிக்கப்பட கொடுத்தார். எதற்காக அடிக்கப்பட கொடுத்தார்? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக வேண்டும். அவருடைய ஒவ்வொரு சொட்டு அந்த இரத்தம், அந்த ஒவ்வொரு சொட்டு அந்த சதையின் மூலமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதன் ஒரு நினைவாகத்தான் நம்மளுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் சாப்பிடுகிறோம். ஆமேன். அவருடைய கொஞ்சம் அந்த இரத்தம், கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தம், அவருடைய சரீரம் நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கும். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக தந்தார். அதில் என்ன தெரியுமா இருக்கு? அதில் ஒரு சமாதானம் இருக்கு. நாம் எடுக்கக்கூடிய திருவிருந்தில் ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அதற்குள்ள இருக்கு. அதை நாம் பருகும் பொழுது ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் தேவன் தருவார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் இன்னும் சில காரியங்களை வேதத்தில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார். அந்த போர் சேவகர்கள் பல அடிகளை கொடுத்தாலும் எல்லா அடிகளையும் அவர் தாங்கி பொறுமையாக இருந்தது போல இந்த உலகத்திலே நமக்கு பல அடிகளை இந்த சத்துருவானவன் கொடுப்பான் பல விதத்திலே. ஆனாலும் நாம் பொறுமையோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் அப்படி ஜெயமாய் தேவன் நடத்துவார். ஆமேன். நம் கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஒரு தேவ பிரசன்னத்திற்காகவும் ஒரு தேவ மகிமைக்காகவும் இந்த மாலை நேரத்தில் அவருடைய கிருபையை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருடைய சமூகத்தில் நாம் ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையின் தேவனே நன்றி, இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பெலனும் அரணுமாய் இருப்பவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி என்றும் நான் வரவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் வரவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான்
பாட்டு நல்ல அருமையான ஒரு பழைய பாட்டு. யாருமே பாடாமல் இருக்கீங்க, தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த பாட்டை கவனித்து அடுத்த முறை நீங்கள் என் கூட பாடுங்க. வருதா? பாட்டு வருதா? வரலையோ? ஸோ சாரி. பாட்டு வந்தால் படிச்சிருப்பீங்க. டென்ஸ் என்னன்னு பார்த்துட்டு சொல்லு, டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு கூட. சரி, ஓகே. என்னாச்சு? ஓகே, சரி, கொண்டா. சரி, மைக் எடுத்துக்க. ஆயிட்டா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆமென். சரி, அப்படியே பாடுவோம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீர் கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடன் நீர் கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். எந்தன் மேன்மை சிலுவை இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. சொல்லுவோம், எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே
உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம் நல்ல பங்கை அடைந்திடும்படியாக தான் இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றி என்றும் மறவாமல் கர்த்தர் செய்த ஒவ்வொரு சின்ன நன்மைகள், கர்த்தர் ஒவ்வொரு நாள்களிலும் நம்மை பாதுகாக்கிறார், ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவ தயவினால் நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார், கிருபையினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய அளவற்ற இரக்கத்தினால் நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பரிசுத்த பிரசன்னமும் உடைய கிருபையின் பிரசன்னமும் இந்த இடத்துல எங்களை தாங்குவதாக, தேவ மகிமை கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஐயா மேலே வாங்க ஐயா, குணசேகரன் ஐயா வந்து ஜெபிப்பாங்க. நான் சொல்கிற இந்த ஜெப குறிப்புக்காக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை ஒரு என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர், சொல்லுங்க பார்ப்போம், போர் சத்தமாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால போரெல்லாம் முடிஞ்சு போகட்டும். நீங்கள் சொல்கிறதுல தான் முடியணும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி போர் முடிந்தது ஸ்தோத்திரம், போர் முடிந்தது ஸ்தோத்திரம், போர் முடிந்தது ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கிடச்சிருமா, பெட்ரோல் கிடச்சிருமா, டீசல் கிடச்சிருமா, இப்படியே தான் வந்து என்னது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால் நம்ம கருத்தாக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே காணப்படுகிற அந்த போர் முடிந்து போகணும். மக்களுக்கு எல்லா அத்தியாவசிய பொருட்களும் தடையில்லாமல் வரணும். ஒரு விஷயம் நம்ம கருத்தாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் சமாதானம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். யாராவது கேஸ் கிடைக்கலையே, பெட்ரோல் கிடைக்கலையே, டீசல் கிடைக்கலையேன்னு சொல்லி புலம்புனா என்ன பண்ணுவீங்க? ஆற்றணும், தேற்றணும், கிடைக்கும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் வதந்திகள் ரொம்ப பரம்புது. கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லுது, ஆனால் என்னன்னு தெரியல. கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. அதனால் தைரியமாக இருங்க. இப்போ நம்ம ஒரு உலக சமாதானத்துக்காக இந்த போரெல்லாம் சீக்கிரத்தில் முடியணும். சீக்கிரத்தில் முடிஞ்சு தேவ சமாதானம் நம்மளுடைய உலகத்தில் அது நிரப்பணும். அதனால் இப்போ ஐயா ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கருத்தை ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க கூட நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். இது ஒரு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்ம கருத்தாய் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஐயாவோட இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். அதற்கு முன்னாடி ஒரு சாட்சி. இப்போ ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இதே ட்ரம்ப்புக்கும் வடகொரியா அதிபருக்கு இடையில் பயங்கரமான ஒரு கிளாஷ் நடந்துகிட்டு இருந்தது. அவன் சொல்கிறான் உன்னை அடிச்சிருவான்றான், இவன் சொல்கிறான் கொண்டு வந்து அணுகுண்டை உன் நாட்டு பக்கத்தில் போடுவோம், கடலில் சுனாமி வரும், எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க. யார் சொல்கிறது? நார்த் கொரியா. இப்போ இதை கேட்கும்போது நான் அப்போ வந்து எங்கள் ஊரில் ஊழியத்தில் இருக்கேன். அதிகாலையில் உட்காந்துட்டு, ஆண்டவரே அப்படி ஒருவேளை அவன் போட்டால் எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்களே, அத்தனை பேரும் நரகம் போவாங்களே. வடகொரியாவில் ரட்சி பண்ணுறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அவன் போயிடுவாங்களே. ராஜா, இந்த காரியம் நடக்கூடாது, நீங்கள் இதை தடுத்தே ஆகணும்.
தடுக்கிறது மட்டுமல்ல, 2 பேரும் சிநேகிதராகணும். அதே மாதிரி நார்த் கொரியா சவுத் கொரியா அண்ணன் தம்பிங்க அங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை. அதுக்காகவும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்க 2 பேரும் மீண்டும் ஒற்றுமை ஆகணும், இந்த வார் வரக்கூடாது, இந்த சண்டை வரக்கூடாது. ஜனங்கள், அதாவது நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா இன்னும் வர்றதுக்கு இல்லையே, அதனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்லி. ஆக அந்த காரியம் நிறைவேறும்படி நீங்கள் செய்யுங்க. தயவுசெய்து இந்த வார் வரக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த தலைவர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4 நாள் அல்லது 1 வாரம் தான் இருக்குது. இவங்க 2 பேரும் சிங்கப்பூரில் மீட் பண்ணாங்க. யார்? டொனால்ட் ட்ரம்பும் கிம் ஜாங் உன்னும், நார்த் கொரியா இதுவும் 2 சமாதானம் போனாங்க. அதேமாரி நார்த் கொரியா சவுத் கொரியா சமாதானமாக போயிட்டு அவங்க எல்லையில் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு ஆஃபீஸ் உருவாக்குனாங்க. ஹல்லேலூயா. அப்போது சவுத் கொரியாவில் நடந்த ஒலிம்பிக்கில் நார்த் கொரியா வந்து பங்கெடுக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலை வந்துச்சு. அப்படி இருந்தாலும் சத்துரு சீக்கிரம் விட்டுருவானா, மீண்டும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அப்போது நாம் கருத்தாக இந்த மாதிரி கருத்தான ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு இந்த வார் வந்திருக்கு, எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டு போனாங்க, எத்தனை ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய ஜெபம் ரட்சிக்கப்படாதவங்களுக்காகவும் கிடைச்சாகணும். அல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்கும்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்தி நமக்கு மேலும், அதாவது அழிக்கிந்து போகிற ஆத்மாக்களுக்காகத்தான் நம்ம முதல்ல ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ அதை ஜெபிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா நன்மை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெயிப்போம். கர்த்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நரஷமரி பரபாலிகரத்தபா. தகப்பனே உமக்கு மகிமை உண்டாகட்டும், சர்வ வல்லவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனே எங்கள் மனதில் எத்தனை ஆண்டவரே வேதனைகள் வியாகுலங்கள் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நாங்கள் துடித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உலகம் இன்னைக்கு தத்தளித்து கொண்டு இருக்க ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தில் எல்லாம் இருந்தும் இப்பொழுது இல்லை என்ற ஒரு நிலையில் உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே இப்பொழுது உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ராஜாதை ராஜனை உம்முடைய பாதத்தில் வருகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து எங்கள் கண்ணீரை உமக்கு காணிக்காக்குகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவகுமாரனே, உயர்ந்தவரே, உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து பாதுகாக்கிற என் அன்பின் தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஏசாயா 40 சொன்னபடி ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானத்தை கூறுகள், என்னவென்று போர் முடிந்தது. அல்லேலூயா. அக்கிரம செய்கைக்காரன் அழிந்து போனான், துன்மார்க்கன் அழிந்து போனான். போரை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை தத்தளித்து இப்பொழுது போர் நின்றால் போதும் என்கிற ஒரு மனதோடு கூட வந்து நிற்கும் காரியத்தை நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எருசலேமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இன்று நாங்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடுவர சகரியா 12வது அதில் சொன்னபடி அதை எழுப்பவர்கள் நொறுங்கி போவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகவே தகப்பனே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த போர் இப்பொழுது நிரந்தரம், அதாவது தொடர்ந்து போகாதபடி அது உடனுக்குடனே நீங்கள் அதை ஆண்டவரை நிறுத்தி ஆண்டவரை சமாதானத்தை கட்டளையிட்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை ஆற்றி தேற்றி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சகலத்தை கர்த்தர் நலமானதை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் நாங்கள் சொல்லி தேற்றிக்கொள்ளும்படியாக எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதை நீங்கள் செய்யாவிட்டால் மனிதனால் கூடாது ஆண்டவரே, தேவனால் மட்டுமே கூடும். ஆகவே இன்று நாங்கள் ஒருமித்து கருத்தாக ஜெபித்திருக்கிற இந்த ஜெபத்தை என் அப்பா கேட்டிருக்கிறேன், நிறைவேற்றுவீர். நன்றி. எங்களை ஆண்டவரே மனமடிவாக போக விட மாட்டீர் ஆண்டவரை, மகிழ்ந்து கழிகூறும்படி இதோ செய்துவிட்டீர். நன்றி. யுத்தத்தை போரை நிறுத்திவிட்டீர். நன்றி. சமாதானத்தை தந்துவிட்டீர். நன்றி. சகலத்தை செய்ய வல்லமையுள்ளவர் நீ பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் மேறெடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி
போர் முடிந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு 3 முறை சொல்லுவோம். கர்த்தாவே, போர் முடிந்ததற்காய் ஸ்தோத்திரம், போர் முடிந்ததற்காய் ஸ்தோத்திரம், போர் முடிந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஆண்டவரே, எல்லா நாடுகளுடைய தேச தலைவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் சிந்தனைகளை எண்ணங்களை கொடுத்து ஆண்டவரே எல்லா விதமான போர் பதட்டங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும், போர் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, தேசமெங்கும் காணப்படுகிற ஆண்டவரே பெட்ரோல், டீசல், ஆண்டவரே எரிவாயு பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி இந்த நேரத்தில் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும். ஆமீன். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வன்முறை எல்லாம் ஒழியணும். ஆமீன். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமென். என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருங்கள இந்த வசனத்தை சொல்லி தினமும் வீட்டில் ஒரு 2 வேளை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க தேசத்துக்காக? தினமும் ஜெபம் பண்ணுங்க. போர் முடிந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் இந்திய தேசத்து மக்கள், பிழைப்புக்காக அந்த நாட்டுக்கு போயிருக்கிற பல்வேறு நாட்டு மக்கள் எல்லாருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா துபாய் விமான நிலையத்தில் கூட அந்த தாக்குற வீடியோலாம் பார்த்து ரொம்ப சேஃபஸ்டான ஏர்போர்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அங்கேயே என்ன நடக்குது? குண்டு தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் இந்த போர் முடிவதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திறப்பில் நின்று மன்றாடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருடம் பார்த்திங்கன்னா இந்த உலகங்களில் ஏதோ ஒரு நாடுகளில் 2 நாடுகளுக்கு இடையில் போர் வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கருத்தா? சரி, ஜெபிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காகவும் கற்பத்தின் கனிக்காகவும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வேதத்திற்கு ஆதாரமாக ஒரு திறவுகோல் வேத வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்தர் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. இதில் ஒரு பேர் தான் பெற பண்ணுகிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? பெற பண்ணுகிற தேவன். இன்னொரு பேர் பிரசவிக்க பண்ணுகிற ஒரு தேவன். அப்போ வேதத்தில் ஒரு வசனம் கேட்குற, அந்த ஃபோன் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைங்க. பெற பண்ணுவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. அப்போ பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமாம். சரி. அப்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாள் ஆலயத்தில் ஜெபிச்சது, ஆலயத்தில் துதிச்சது, ஆலயத்தில் ஜெபிச்சது நிமித்தமாக நேற்று தியானித்தோம். புதிய ஏற்பாட்டில் அப்படி ஆலயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கற்பத்தின் கனியின் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, கை தட்டிடுங்க. அல்லேலூயா. எல்லாருமே நீங்கள் சேர்ந்து சொல்லிட்டீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் நம்ம சுருக்கமாக தியானம் பண்ண போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம்
லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவன் பேர் எலிசபெத். நல்லா கவனிங்க, இவங்க சாதாரண பேக்ரவுண்ட் இல்லை, ஊழியம் செய்யக்கூடிய அந்த நாட்களில் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்யக்கூடிய அத்தாரிட்டி. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நாளில் யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம், எந்த விதமான ஊழியம் செய்யலாம். ஜெப ஊழியம் செய்யலாம், கொடுக்குற ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், அழைப்பு இருந்தால் ஆரோனை போல போதகர் ஊழியங்கள் செய்யலாம், சமூக சேவைகள் மூலமாக ஊழியம் செய்யலாம். புதிய ஏற்பாட்டில் நாட்களில் தேவன் நிறைய காரியங்களை தளர்த்தி இருக்கிறார். அப்போ அந்த பழைய ஏற்பாடு நாட்கள், இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பித்த நாட்கள், ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பதாக, ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இருந்த நாட்கள், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள் இருந்த காலத்தில் ஆசாரிய முறைமையின்படி ஊழியம் செய்யக்கூடிய அந்த சகரியா. அது மாத்திரமல்ல, எலிசபெத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய வம்ச வழியில் வந்தவங்க. அவர் 2 பேரும் எப்படிப்பட்டவங்க? ஊழியம் செய்யக்கூடியவங்க. அப்போ ஊழியர்கள் அவங்ககிட்டயே ஒரு குறை, ஊழியர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குறை. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்களும் கூட ஊழியம் செய்யலாம், கத்தரிக்காய் கொடுக்கலாம், நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கலாம், நல்ல ஒரு தெய்வ மக்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் கத்தர் குறை வைப்பார். ஏன் தெரியுமா? அந்த குறையெல்லாம் நிறைவாய் மாறணும். என் மகன் என்கிட்ட ஜெபிச்சு அந்த குறையெல்லாம் நிறைவாய் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எலிசபெத் மலடியாக இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்களாம். அவர் நல்ல ஏஜ்டு, குறிப்பாக வயசு எத்தனை அப்படின்னு சொல்லி போடலை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 78 வயசுலேருந்து ஒரு 82 வயதுக்குள்ளே இருக்கணும். அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருந்திருக்கணும்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வேதத்தில் சுருக்கமாக வயது சென்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தால். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் இதுதான் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவே பிறக்கலை இன்னும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இயேசு கிறிஸ்து வரல, ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அந்த 2 காலங்கள் முடிந்து தேவன் ஜனங்களோடு இடைப்படக்கூடிய ஒரு காலம், தூதர்கள் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இவங்களுக்கு இந்த ஒரு நன்மையை கத்தர் செய்யும்படியாக இறங்குகிறார். இவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும். 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கத்தருடைய சகல கற்பனைகள். எத்தனை கற்பனை இருந்துச்சு தெரியுமா? எத்தனை கற்பனை இருந்துச்சு தெரியுமா? 10 கட்டளை, கட்டளை, கற்பனை, பிரமாணம் எல்லாம் சேர்ந்து 6000 இருந்துச்சான். 6000. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 10 கட்டளை நமக்கு தெரியும். கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க இந்த ஃபோனை. சரி, அப்போ அந்த கத்தரிட்ட கற்பனை எல்லா கற்பனையும் படி செய்து கொண்டிருந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த கர்த்தருடைய கற்பனைகளில் அவங்க சரியாக இருந்திருக்காங்க. கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும், சகல கற்பனைனா எல்லா கற்பனையும், 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொல்லியிருந்துச்சோ அதையெல்லாம் அவங்க நியமங்களின்படியும் நடந்து குற்றமற்றவர்களாக இருந்தாங்களாம். இதான் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்க.
இவங்க குற்றமற்றவர்களாக இருக்காங்க, வயது சென்றவர்களாகிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இருவரும் கர்த்தரை குறை சொன்னாங்களா? சொல்லலை. எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தையும் பேசலை. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் இந்த குறை இருந்தால் கூட அவன் சரியாக போய் அந்த ஆசாரிய ஊழியத்தை அந்த ஜப ஆலயத்தில் செஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் நிறைய நம்ம வாழ்க்கையில் குறைகள் இருக்க தான் செய்யுது. என் வாழ்க்கையில் குறை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? குறை இருக்குது. எத்தனையோ காரியத்துக்கு நம்ம ஜபிக்கோம், அது நடக்குதா? சில நேரங்களில் கர்த்தர் தாமதமாக இருக்கார், சில நேரம் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு, அது ரொம்ப நாள் கழித்து நடக்குது. சில நேரம் தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்கிறாரு, அது எப்போ நடக்குன்னே நம்மளுக்கு தெரியலை. இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. இதே போல தான் சகரியா எலிசபெத்தும் எவ்வளவோ அவங்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அவங்க செய்து வருகிற ஆசாரிய ஊழியத்தை கரெக்டாக செஞ்சாங்க. இப்போ நீங்கள் விசுவாச ஜனங்களாக இருக்கிற நீங்கள் எத்தனை தான் உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? ஆமாம், ரோட்டில் அவன் போகிறான், அவனுக்கே நடக்குது, நான் இவ்வளோ நாள் தேடினேனே, எனக்கு என்ன நடக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் வீட்டில் உட்காந்தோம்னா அடி அப்படி ஒரு கிடைக்கும் எனக்கெல்லாம். நான் சில நேரத்தில் சொல்லிடுவேன், மனுஷன் தானே நம்ம நான் இப்படி இருக்கேன், இவனுக்கெல்லாம் நடக்குது. இப்போ இல்லை, இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நடத்துகிற விதமே வித்தியாசம். ஆரம்ப கால ஊழியங்களில் வரும்பொழுது சில கஷ்டங்கள் பாடுகளை பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஏமாத்துறான், திருடுறான், கொள்ளடிக்கான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, கிறிஸ்தவன்னு சொல்கிறான், இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறான், இவன் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கான் அப்படி நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ஃபோனு, இந்த ஃபோன் வச்சுருக்கவங்களெல்லாம் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபோனு தான் ஓய மாட்டுக்கு, துதி கூட ஓஞ்சு போயிடுது. அல்லேலூயா. சரி, அப்போ அதனால் ஜாமர் வாங்கி வைக்கணும் தம்பி, செலவு பண்ணி இந்த ப்ரேயர் நடக்கிற நேரத்தில் ஜாமர் வச்சு விட்ருணும். புரியுதா? ஏன்னா அவங்கள சொல்லி குறல்ல. சிலருக்கு சைலண்டில் போட தெரியாது, சைலண்டில் போட்டால் எடுக்க தெரியாது. எனக்கு சைக்கிள் படிக்கும்போது நான் சைக்கிளில் ஏறிடுவேன், கீழே இறங்க தெரியாது. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஆரம்ப காலத்தில் நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் சைக்கிள் பழகியிருக்கேன். வணக்கம்மா, கை தட்டியிருக்கேன், நல்ல பிள்ளை. சைக்கிளில் ஏறிடுவாங்க, கீழே இறங்க தெரியாது. அது மாதிரி சிலர் சைலண்டில் போடுவாங்க, சைலண்ட்லேருந்து எடுத்து விட தெரியாது. மக்கள் மேலே குறை சொல்கிறதுக்குள்ள. அப்போ கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போது அவங்க குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 9வது 10வது வசனத்தை ஒருத்தர் வாசி. ம் 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 அல்லேலூயா. இப்போ சரியான நேரத்தில் சரியானபடி அவங்க கரெக்டாக அந்த ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்காங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எத்தனை குறைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 11வது வசனத்தை வாசிப்போம் பார்ப்போம். ம் ம் சகரியாவே ம் ம் அல்லேலூயா. கவனிங்க, இப்போ பொறுமையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை கரெக்டாக தீர்மானித்து வச்சுருந்தார். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய ஜனங்கள் சோர்ந்து போய் கர்த்தர் அற்புதம் செய்ய குறித்த நேரத்தில் அவங்க பின்வாங்கி போயிருந்தாங்க. நிறைய பார்த்துருக்கேன் நான், ஊழியத்துலேயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். இன்றைக்கி மனிதர்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், நேரம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு அதிசயத்தை செய்யணும், ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை குறித்து வச்சுருப்பார். அந்த நேரத்தில் ஒன்றா பின்மாற்றத்தில் போயிடுவாங்க, இல்லைன்னா ஒரு பரிசுத்தத்தில் இல்லாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேவனை தேடாமல் போயிடுவாங்க. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனத்துக்கு கிருபை தாண்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சில கிருபைகள், உங்களுக்காக இருக்கக்கூடிய கிருபைகள் தாண்டி போயிடக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும். சில நன்மைகள் உங்கள் மேலே கர்த்தர் வச்சுருப்பார், அந்த நன்மையை இழந்து விட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நாளில் அவன் சரியாக தேவ சமூகத்தில் அந்த ஆராதனை, அந்த தூபம் காட்டுற காரியத்தை செஞ்சு கொண்டே இருந்தான்.
என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கட்டும், 13வது வசனத்தில் சகரியாகவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்க பேரை சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். பேரை சொல்லி, ஆமாம், செசிலியாமாவே உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமாம், இம்மானுவேல் அண்ணனே உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. குணசேகரன் ஐயாவே, ஆமாம், ஸ்டான்லி பிரதர் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எப்படி தூதர் வந்து சொல்கிறானா, எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஜபம் கேட்கப்படுறது மாதிரி உள்ள சந்தோஷம் உலகத்திலேயே கிடையாது. அது ஜபத்துக்கு பதில் வர்றது மாதிரி உள்ள சந்தோஷம் அதுவே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டம்மா நேற்று அப்படியே லிஸ்ட்டு போட்டாங்க, ஜபம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடச்சது யாரெல்லாம் ஃபோட்டோலாம் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கட்டும், அது கர்த்தருக்கு தெரியும், நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சொந்தக்காரங்க ஒரு குடும்பம் 7 வருஷம் குழந்தை இல்லை. ஆமாம், 7 வருடம் குழந்தை கிடையாது. அந்த 7 வருடம் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் உன் ஃபோன் இருக்குது, உன் ஃபோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோன் எடுத்து அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன், அதில் இருக்கும், இருக்கா பாரு, இருந்தா பாரு. அப்போ அந்த 7 வருடம் குழந்தை இல்லை, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டாங்க, ரொம்ப செலவெல்லாம் பண்ணிட்டாங்க, ரொம்ப செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போய் நிறையா பணமெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. அப்போது 2 பேர்கிட்டையுமே குறை இல்லை, 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் எங்கள் வீட்டம்மா தான் கல்யாணத்தையே முடிச்சு வச்சாங்க. அந்த தம்பதிகளுக்கு கல்யாணம் முடிச்சது எங்கள் வீட்டம்மா. எங்கள் வீட்டம்மா சொல்லி தான் அந்த பொண்ணையே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரிஞ்செடுத்தாங்க. இப்படிலாம் இருந்தவுடனே நேராக வந்தாங்க, 7 வருஷம் ஆகிட்டம்மா, இன்னும் குழந்தை இல்லையே, என்ன பண்ணணும்னு தெரியல, நாங்கள் எவ்வளவோ லட்சமெல்லாம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கரெக்டாக போய் ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க. என் வீட்டம்மா சொல்லி ஜோம் பண்ணாங்க. 3 மாதம் எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறாரு, நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றாருன்னு சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஊருக்கு போயிருந்த நேரத்தில் சரியாக கர்த்தர் சொன்னபடியே 3 மாதத்தில் ஆண் பிள்ளை முடிஞ்ச உடனே போய் பார்த்துட்டு அதில் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கரெக்டாக 3 மாதம் முடிஞ்சோடனே அந்த கர்ப்பத்தின் கனியின் செய்தி வருது. கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அப்போ அடுத்தால சொன்னாங்க, நாங்கள் நிறைய பணம் செலவழித்து இந்த குழந்தை கிடச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இது கர்த்தர் கொடுத்தது, ஜபத்தில் கிடச்சது அப்படின்னு அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டீங்கல்ல, இன்னும் ஒரு குழந்தை பாருங்கள் இந்த வருஷத்துலேயே வரப்போகுதுன்னு. அப்படி இந்த சின்ன குழந்தை இருக்கும்போதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, வரப்போகுது உங்களுக்கு அப்படின்ட்டு. சரியாக பார்த்தீங்கன்னா அடுத்தால 10 மாதம் இல்லை, அந்த பையன் 10 மாதம் இருக்கும்போது அடுத்தால அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு பெண் குழந்தை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருந்தாங்க. நாங்கள் பாம்பே போன டயத்தில் அந்த சின்ன குழந்தையை தூக்கிட்டு எல்லா பக்கமும் எங்களை கூட்டு போக அவங்க வந்தாங்க. நிறைய சாட்சிகள் சொல்லலாம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய மக்களுக்கு நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற ஜபம் கேட்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு நாள் இருக்குது, பொறுமையாக நீங்கள் தேவ சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி. அப்போ உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நல்ல அருமையாக கர்த்தர் கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்க போகிறேன், அவனுடைய பிறப்பு அநேகருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களாக சொல்லி அந்த தூதன் வந்து நல்ல ஒரு செய்தியை சொல்கிறான். இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி 23ஆம் நாளில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சீக்கிரத்தில் கர்த்தர் சொல்ல போகிறார். அது வேத வசனத்தில் இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கும் போதாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய ஆலயத்திலேருந்து இருக்கலாம். அப்போ அது மாத்திரமல்ல, பின்னாடி அந்த யோவானுடைய அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், 18வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கிழவனாய் இருக்கிறேன். ஓகே. அல்லேலூயா. எப்போ பாருங்கள், இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. யார் போட்டாச்சா? ரைட், ஓகே. இந்த குடும்பம் தான். முதல்ல பையன், 2வது பொண்ணு. எங்களெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தான் கூட்டு போனாங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்போ வந்திருந்தாங்க, ஊருக்கெல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய சாட்சி இருக்குது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, கர்த்தரால் முடியாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரி, ஆஃப் பண்ணிடு. நான் இப்போ கவனித்து நான் முடிக்கிறேன், டைம் ஆகிட்டு. இப்போ அந்த சகரியா சொல்கிறாரு தேவதூதனை நோக்கி, நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். 19வது வசனத்தை வாசிங்க.
ம் ம் உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க மாட்டோம். நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடாமல் ஊமையாக இருக்கிறது நல்லது. நான் நலமானதையும் பேசாமல் ஊமையனாக இருந்தேன்னு ஒரு வசனம் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு பேசுகிறவராய் மாத்திரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம், நன்மைகள் அதிகம். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் 25வது வசனத்தில் அந்த 24 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நிந்தையை நீக்கும்படியாக. ஆமாம், நிந்தையை நீடிச்சார்னா அர்த்தம் வேற. கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி 5 நல்ல கவனிங்க. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. பேசக்கூடாமல் போனவர் யார்? பேச முடியாமல் போனவர் சகரியா. நியாயமாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்திருக்கணும், மாற்றி வந்துட்டுது. ஆனால் எலிசபெத் அம்மா நல்ல அம்மா 5 மாதம் வெளிப்படாமல் இருந்தாங்களாம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அந்த 5 மாதமும் உட்காந்து ஆண்டவரை நல்லா துதிச்சு கொண்டு இருந்தாலாம். அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு தான் அது முடியுது. ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை நீக்கும்படியாக. எவ்வளவு நிந்தை! ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். அந்த பாதையில் போகிறவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த நிந்தையாக இருந்தாலும் சரி, சில நிந்தைகள் நம்ம வாழ்க்கையில் வரும், சில நிந்தைகள் நம்ம குடும்பங்களில் இருக்கும். அந்த நிந்தையெல்லாம் இந்த 50 நாள் ஜெபத்துக்கு பிறகு மாற்ற போகிறார். நீங்கள் வேணா பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அப்படியே பாருங்கள், அந்த கர்த்தர் என் மேலே கடாட்சம் வைத்தார்னு சொல்லி அன்னால் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார் அப்படின்னு சொல்லி. அதனால் கர்த்தருடைய கடாட்சம் உங்கள் மேலே வரப்போகுது. நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நடக்க போகுது. நீங்கள் 57வது வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே, இன்னும் பின்னாடி இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது, சொன்னபடியே கர்த்தர் ஒரு புத்திரனை கொடுத்தது மாத்திரம் அல்ல. 63வது 62, 63, 64 வாசித்து நம்ம ஜெபிச்சிடும். இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சரியா கர்த்தர் புத்திரனை கொடுக்கிறாரு. லாக் பண்ணி வச்சதை ரிலீஸ் பண்ணுதாரு. எதை லாக் பண்ணாரு? வாயை. அல்லேலூயா. அதனால் பார்த்துங்க, கர்த்தர் சில நேரங்களில் நீங்களே வாயை லாக் பண்ணி நீங்களே திறக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அதனால் அவர்களை சுற்றி வாசமாக இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க தேவனுடைய மக்களை, நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனையோ நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன், எத்தனையோ ஆண்டவரே நான் உண்மையாக வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சில நேரங்களில் தனியாக நீங்கள் செபிச்சு புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஒரு உண்மையுள்ள தேவன். உங்களுடைய கொஞ்சம் உண்மையை பார்க்கிறார், கொஞ்சம் பரிசுத்தத்தை பார்க்கிறார். உங்களுடைய கொஞ்சத்தை தான் கர்த்தர், அந்த குறைவை தான் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இந்த நாள் அப்படியே செபிக்க ஆரம்பிங்க. இந்த நாளில் ஒரு நிந்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு நிந்தை உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிறதா? எல்லா நிந்தை மறைந்து போகும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நிந்தை இருந்தாலும் சரி, எலிசபெத்துக்கு குழந்தை இல்லையேங்கிற ஒரு நிந்தை இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிந்தைகளின் நிமித்தமாக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று ஜெபிக்க வந்தவருடைய எல்லா நிந்தைகள் மாறுவதாக.
ஆண்டவரே தகப்பனே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிந்தைகள் மாறுவதாக. ஆண்டவரே தகப்பனை, குறித்த நேரத்தில் அந்த சகரினுடைய வாய் திறக்கப்பட்டது, அந்த நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. ஆண்டவரே, எலிசபெத்தும் துதித்தாங்க, ஜனங்களுக்குள் இருந்த என்னுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு கடாட்சம் வைத்தார்னு சொல்லி உம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே என்ன நிந்தையோடு இருக்கிறார்களோ அந்த நிந்தையெல்லாம் மாறட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தேவ கரமாளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜெப குறிப்பை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதே நேரத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரே, கை குழந்தைகளாக இருக்கலாம், ஆண்டவரே, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு கேட்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம், வாலிப பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் பலத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் வளரட்டும். ஆண்டவரே, ஜெபத்தில் வளரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய அந்யோன்யம் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்து தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை